ஆ ஸோ என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? ஆடிபிளா இருக்கு மேம். ஸோ நேற்று வந்துட்டு நம்ம ஹெச்டிஎம்எல் பற்றி கொஞ்சம் டேக்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அது வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா? ஸோ டவுட்லாம் அதில் எதுவும் இல்லைல்ல? பண்ணி பார்த்தோம் மேம். டவுட் இல்ல. ஓகேம்மா, ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெச்டிஎம்எல்ல லிஸ்ட்டு டேகு, ஐஃப்ரேம், கிளாஸ்னால் என்னது, ஐடினா என்னது, இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட்னா அப்படின்னா என்னது, ஒரு ஐட்டமாக லிஸ்ட் பண்ணுறது. ஸோ லிஸ்ட் ஆர் யூஸ் டு ஸ்பெசிஃபை லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போது நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே வந்துட்டு என்ன ஷூனா என்ன ஷூலாம் இருக்குது, இப்போ வந்துட்டு வாட்ச்னால் என்ன பிராண்ட்லாம் இருக்குது, அந்த மாதிரி. இப்போ ஒரு ஃப்ரூட் ஷாப் பண்ண போகிறோன்னா, ஃப்ரூட்னா என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது, என்னென்ன வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணுவோமா. ஸோ அதுதான் வந்து லிஸ்ட்டு. அந்த மாதிரி ஐட்டம்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் லிஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸு? ஆர்டர் லிஸ்ட்டு ஒன்று வந்துட்டு ஆர்டராக இருக்கும். அதை நம்ம எந்த டேக்கில் சொல்லுவோம்னா ஓஎல் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ அந்த டேக்கில் ஆர்டர் லிஸ்ட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். தென் அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்துட்டு எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னா யூஎல்னு பண்ணுவோம். தென் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் அது என்னன்றதை நான் வந்துட்டு சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்துட்டு எப்படின்னா டிஎல் அப்படின்னு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆர்டர் லிஸ்ட்னால் நம்பர்டு லிஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்பர்னா ஆர்டர்னால் என்னது, ஒரு சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஒரு சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுறது. ஆர்டர் லிஸ்ட்னால் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு ஆர்டர் லிஸ்ட். இந்த ஆர்டர் லிஸ்ட்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு எங்கெல்லாம் இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி காட்டணுமோ அந்த இடத்துல, நம்ம வெப்பேஜில் நம்மளுக்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ணி காட்டணுமோ அந்த மாதிரி வந்துட்டு ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணி காட்டிக்கலாம். ஓகேவா? எல்ஐ அப்படின்னா என்னென்னா லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஸோ லிஸ்ட்டில் உள்ள ஐட்டம்ஸ். ஓஎல்னா ஆர்டர்ட் லிஸ்ட். எல்னா லிஸ்ட், ஓனா ஆர்டர்டு. ஓகேவா? ஸோ அந்த ஆர்டர்டு லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் ஐட்டம்ஸை நம்ம வந்துட்டு லிஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து நம்பர்ஸில் வரும். ஓகேவா? ஸோ இதோட இன்னொரு நேம் என்னது சொன்னால், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நம்பர்டு லிஸ்ட். ஓகேவா? நம்பர்டு லிஸ்ட்டுன்னு இதை நம்ம வந்துட்டு சொல்லிக்கலாம். இந்த ஆர்டர் லிஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் ஓஎல். ஓஎல்னு ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகும்போது க்ளோசிங் டேக்கில் வந்துட்டு எண்ட் ஆகும். ஓகேவா? இது வந்து ஆர்டர்டு லிஸ்ட். தென் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட்னால் வந்துட்டு புல்லட் பாயிண்ட்ஸு, அப்புறம் ஸ்கொயரில் அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோன்னா தெரியும். எப்படி சொல்ல, புல்லட் பாயிண்ட் வரும், அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று வரும். அந்த மாதிரி அன்ஆர்டர் லிஸ்ட்னால் ஒரு சீக்வன்ஸ் இருக்காது. ஓகேவா? 1 2 3 அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு இதுலேயும் அதே தான். யூஎல், எல்ஐ. எல்ஐனா லிஸ்ட் ஐட்டம்ஸ், யூஎல்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட். தென் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னால் என்னது, லிஸ்ட் ஐட்டம்ஸை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மேட்டில், லைக் இப்போ வந்துட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கும், அது கீழே அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இன்னொரு ஹெட்டிங் இருக்கும், அது கீழே அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்துட்டு 3 டேக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிஎல். டிஎல்னா ஸ்டார்ட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு. டிடினா அந்த டேர்ம், டிஃபைன் டேர்ம். டிடினா டிஸ்கிரிப்ஷன். டேக் டிஃபைன்ஸ் த டேர்ம் டிஸ்கிரிப்ஷன், டேர்மோட டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது தெரியும், டிஎல்லாம் அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு, டிடி என்ன சொன்ன, அந்த டேர்மு இன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அதோட டிடினா அதோட டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷனை எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஹெட்டிங் இருக்குது, அதுக்கு கீழே ஸ்பேஸ் விட்டு அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேவா?
ஸோ நெஸ்டட் லிஸ்ட்னா எ லிஸ்ட் வித்தின் அனதர் லிஸ்ட். நெஸ்டிங் அப்படின்னா வந்துட்டு ஒன்றுக்குள்ளேயே இன்னொன்று அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கிறோம், அதுக்குள்ளேயே நம்ம இன்னொரு லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெஸ்டட் லிஸ்ட் வந்துட்டு இப்போது ஒரு ஹெட்டிங்கை வந்துட்டு இப்போ டெல்லினா அதுக்குள்ளே உள்ள இப்போ ஏரியாஸ்லாம் வந்துட்டு லிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம நெஸ்டட் லிஸ்ட் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திருநெல்வேலியில் இருக்கோம், திருநெல்வேலியில் என்னென்ன மெயின் ஏரியாஸ் இருக்குது, ஸோ திருநெல்வேலிங்கிறத வந்துட்டு நம்ம ஆர்டர் லிஸ்ட்டில் கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்னென்ன ஏரியாஸ் டவுன் இருக்குது, ஜங்ஷன் இருக்குது, வண்ணாரப்பேட்டை இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்துட்டு யூஎல் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் கொடுத்தோன்னா நமக்கு எப்படி இருக்கும், ஒன்றுன்னு போட்டு நம்மளோட திருநெல்வேலி இருக்கும், அதுக்குள்ளே வந்துட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் அந்த புல்லட் பாயிண்ட்ஸில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்கும், நம்மளோட ஏரியாஸ்லாம் இருக்கும். ஓகே, இப்போ தமிழ்நாடுனா சென்னை, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் வந்துட்டு சேலம், ஈரோடு, மதுரை அந்த மாதிரி நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நெஸ்டட் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் இருக்குது, ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இப்போ வரைக்கும் லிஸ்ட்டை பற்றி பார்த்தோமா. ஸோ இதை வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு வந்துட்டு பண்ணி காட்டுறேன். ஸோ என்னோடய ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இண்டெக்ஸில் லிஸ்ட். ஓகேவா? ஸோ நான் கமாண்ட் சொல்லியிருக்கேன், இது ஒன்றும் இல்லை, இது வந்து கமாண்ட். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த லைனே எக்ஸிக்யூட் ஆகாது, இது வந்து நம்ம பர்பஸ்க்காக, இது என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? ஸ்க்ரீன் விசிபிளா இல்ல. ஸ்க்ரீன் விசிபிளாக இல்லையுமா? 1 minute. ஓகேவா? இப்போ விசிபிளாக இருக்கா? விசிபிளா இருக்கு மேம். ஓகேம்மா. ஸோ இப்போ நான் வந்துட்டு இது வந்து என்னன்னா, இது பேர் தான் கமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது எதுக்காக எழுதுவோம்னா, இது வந்துட்டு நம்ம வெப்பேஜில் ஷோ ஆகாது, பட் நம்ம பர்பஸ் நமக்கு தெரியறதுக்காக நம்ம அதை எழுதிப்போம். ஓகேவா? ஸோ இந்த கோடு வந்து வேறு யாராச்சும் பார்த்தா கூட இந்த கமெண்ட்ஸை ரீட் பண்ணி ஸோ இதுதான் இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆர்டர் லிஸ்ட். ஸோ அந்த ஆர்டர் லிஸ்ட்டில் ஸ்டேட்ஸ் ஸோ ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் ஐட்டம்ஸை வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே ஒரு ஹெட்டிங் நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி H1ல் ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகேவா? தென் OL அதுக்குள்ளே LI லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஸோ இதில் லிஸ்ட் ஐட்டம்ஸ் நான் என்னெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸ்டேட்ஸ் 1, ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நான் ஸ்டேட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண போகிறேன்.
ஸோ நான் இங்கே வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்கேன், 4 ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ட் ஷிஃப்ட் எஃப் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபார்மேட் ஆகிடும். ஓகேவா, இந்த மாதிரி கரெக்டான ஆர்டரில் ஃபார்மேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த இண்டெக்ஸ் டாட் இதை வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு இப்போ இங்கே என்ன வந்திருக்கு, ஸோ இப்போ நான் வந்து சேஞ்சஸ் பண்ண இந்த இதுலேயே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே விசிபிளாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஆர்டர் லிஸ்ட்டுங்கிறது வந்து நான் இங்கே மற்றதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இப்போ நான் கண்ட்ரோல் / கொடுத்தேன்னா கமாண்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ கமாண்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்துட்டு இங்கே என்ன வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு h1 டேக். h1 டேக்கில் வந்து நான் ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆர்டர் லிஸ்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. தென் ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட்டோட டேகு, அதுக்குள்ளே லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஸோ இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் தான் என்ன பண்ணுது, இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இதெல்லாம் வந்திருக்கு. இந்த 1 2 3 வந்துட்டு எதுலேருந்து வந்திருக்குன்னா இந்த ஓஎல்லேருந்து வந்திருக்கு. ஸோ நம்ம இது வந்து ஆர்டர் லிஸ்ட் கொடுத்தனால கரெக்டான சீக்வன்ஸில் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நான் இதுக்கு கீழே வந்துட்டு அன்ஆர்டர் லிஸ்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண போகிறேன். H2 வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். H2 டேக் எனக்கு என்ன பண்ணுன்னா அந்த H1ஓட சைஸு கம்மியாகி நமக்கு தெரியும். அன்ஆர்டர்டு லிஸ்ட். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டு அதுக்குள்ளே வந்துட்டு யூஎல் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் இந்த இதையே நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு, இங்கே வந்துட்டு நம்பர்ஸ் வந்திருக்கு ஆர்டர் லிஸ்ட்டில், அன்ஆர்டர் லிஸ்ட்டில் எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரிஞ்சுதாம்மா உங்களுக்கு? புரியுது மேம். என்னம்மா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு மேம். ஓகே ஓகே ஓகே. நீ இந்த மாதிரி புரிஞ்சுதா கேட்டால் தம்ஸ் அப் போட்டால் போதும். ஓகேவா, ஏதாவது கொஷின் கேட்டால் மட்டும் ரிப்ளை பண்ண. ஒரு வாட்டியும் மைக் ஆன் பண்ணுறதுக்கு உனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா தம்ஸ் அப் போட்டால் ஓகே என்னம்மா? ஸோ அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்துட்டு நான் சொன்னேன்னா நம்ம வேர்டில் நம்ம யூஸ் பண்ணிப்போம் அந்த டிஸ்க்கு, புல்லட்டு. ஸோ அந்த டிஸ்க்லாம் வரதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன் மினிட். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஒரு ஸ்டைல் வந்து மாற்றி பார்க்கலாம். ஸோ அந்த டியூவல்குள்ளே போயிட்டு ஸ்டைல்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஓகேவா, அந்த ஸ்டைல்குள்ளே லிஸ்ட் டைப் அப்படின்னு இருக்கா நமக்கு. ஸோ லிஸ்ட்
ஃபஸ்ட்டு டைப் நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். டிஸ்க் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? ஸோ டிஃபால்ட் என்னதுன்னா டிஸ்க். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நான் ஸ்கொயர் சேஞ்ச் பண்ணனா, ஸோ எனக்கு ஸ்கொயர் பாக்ஸஸ் மாறிடுச்சா? ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? இன்னொன்று வந்துட்டு சர்க்கிள். சர்க்கிள்னால் இந்த ஃபுல்லாக இருக்காமல் வெறும் அவுட்டர் லேயரில் மட்டும் நமக்கு சர்க்கிள் கிடைக்கும். ஸோ இது வந்து லிஸ்ட்டு ஸ்டைல். ஓகேவா? நம்ம இதோட நேம் என்னது லிஸ்ட்டு. அதனால் அந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு லிஸ்ட்டு ஸ்டைல் டைப்புன்னு கொடுத்து சர்க்கிளா டிஸ்கா ஸ்கொயரா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இப்போ நமக்கு வந்துட்டு எதுவுமே தேவையில்லை, லிஸ்ட்டு ஸ்டைலே நமக்கு தேவையில்லை அப்படின்னா நன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் நன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ஸ்டைலுமே விசிபிளாக இருக்காது. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? இது டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு என்ன டேக் சொன்னேன்? டிஎல். ஓகே, டிஎல். ஸோ இந்த டிஎல் டேகுக்குள்ள டிடி டிஸ்கிரிப்ஷன் டேர்மு. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் டேர்ம், ஸோ யூஎல்னா என்னது? அன்ஆர்டர் லிஸ்ட்டு. H3ல டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஓகே, தென் வந்துட்டு இங்கே எப்படி நம்ம யூஎல் போட்டோமோ அதே மாதிரி டிஎல் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு. ஸோ டிடினா என்னது? அந்த டிஸ்கிரிப்ஷன் டேர்ம். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன வேணும்னா மைட். ஓகேவா? ஸோ அந்த டிடி க்ளோஸ் பண்ணதுக்கு தென் டிடி டிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணிப்போம். ஹாப்பி லேர்னிங். ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல விசிபிளாக இருக்கா? ஸோ இதே மாதிரி 2-3 டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டேட் 2. HTML லிஸ்ட்டு. ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு? ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட்டு, டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு. ஸோ ஆர்டர் லிஸ்ட் எதுக்காக, அன்ஆர்டர் லிஸ்ட் எதுக்காக, டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ நம்ம எங்கேயாச்சும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணணும் நம்ம வெப்பேஜில், இது இருக்குது அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் டேக் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்குற ப்ரௌஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்ஸ் வெப் பேஜஸ்மே இப்படி தான் மேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம படிக்கிறது வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரணும் அது மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு திங் வந்து நெஸ்டட் லிஸ்ட்டு. ஸோ நெஸ்டட் லிஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்? ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு டைப் ஆஃப் லிஸ்ட்டு. H1 டேக் உள்ள நெஸ்டட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ நெஸ்டட் லிஸ்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. தென்
ஆர்டர் லிஸ்ட்குள்ள ஒரு லிஸ்ட் ஐட்டம். அந்த டெல்லிக்குள்ள ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்ல நமக்கு என்ன வேணும்? டெல்லி, நியூ டெல்லி. ஓகேவா? ஸோ அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்குள்ள ஒரு லிஸ்ட் ஐட்டம். இதுதான் நெஸ்டட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து லிஸ்ட்லாம் என்னது, எதுக்காக நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் லிஸ்ட்டு, நெஸ்டட் லிஸ்ட், இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன போக போகிறோம் அப்படின்னா HTML ஃப்ரேம், ஐ ஃப்ரேம். ஸோ ஐ ஃப்ரேம்னா என்னதுன்னா, HTML ஐ ஃப்ரேம் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே எ நெஸ்டட் வெப் பேஜ். எப்படி வெப் பேஜ்னால் என்ன சொன்னேன், ஒரே ஒரு ஹோம் பேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து வெப் பேஜ். ஓகேவா? வெப்சைட்னா என்னது, டிஃப்ரெண்ட் எப்படி சொல்ல, மல்டிபிள் வெப் பேஜஸ். ஸோ வெப் பேஜ், நெஸ்டட் வெப் பேஜ், ஒரு நெஸ்டட் வெப் பேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த ஐ ஃப்ரேம் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? வெப் பேஜ் வித்தின் அ வெப் பேஜ். வித்தின்னா இப்போ ஒரு வெப் பேஜ் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு வெப் பேஜை ஷோ பண்ணுறது தான். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஒரு வெப் பேஜ் இருக்குன்னா அதுக்குள்ளே இன்னொரு வெப் பேஜ். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம அவுட்புட் எங்கே இருக்குது, இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு வெப் பேஜ். ஓகேவா? இதுக்குள்ளே நான் இன்னொரு வெப் பேஜை காட்டுறதுக்கு இந்த ஐ ஃப்ரேமை யூஸ் பண்ணுவேன். ஓகேவாம்மா? தென் ஐஃப்ரேம் டேக் வந்துட்டு ஐஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஐஃப்ரேம்னா என்ன டிஃபைன் பண்ணால் இன்லைன் ஃப்ரேம். ஸோ இன்லைன் ஃப்ரேம் இஸ் ஆல்சோ கால்டு இன்லைன் ஃப்ரேம்னு அதை கால் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ HTML ஃப்ரேம் எம்பர்ஸ் another document into the current HTML document. ஒரு HTML டாக்குமெண்ட் இருக்கா, அதுக்குள்ளே இன்னொரு HTML டாக்குமெண்ட்டை நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐஃப்ரேமை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்துட்டு எப்படி டிஃபைன் பண்ணணும், சின்டாக்ஸ் என்னென்னா, ஐ ஃப்ரேம் எஸ்ஆர்சி அப்படின்னா சோர்ஸ், எங்கேருந்து நம்ம அந்த இன்னொரு வெப்பேஜை வந்துட்டு எடுக்க போகிறோம், அந்த சோர்ஸ் URL. ஸோ ஐ ஃப்ரேமை க்ளோஸ் பண்ணணும். ஐ ஃப்ரேம் வந்து க்ளோசிங் டேக் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்ததில் இது வரைக்கும் எதில் க்ளோசிங் டேக் இல்லை, எஸ்ஆர்சி பிரேக், அந்த பிஆர் டேகுக்கு மட்டும்தான் வந்துட்டு என்ன இல்லை, க்ளோசிங் டேக் இல்லை. மீதி எல்லா டேகுக்குமே நம்ம பார்த்ததில் என்ன டேக் இருக்குது, க்ளோசிங் டேக் இருக்குது. ஸோ இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே நம்ம எந்த வெப்பேஜை டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த வெப்பேஜோட யூஆர்எலை போட்டோம்னா அந்த வெப்பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ தென் இந்த ஐஃப்ரேம் வந்துட்டு நம்ம எதுலேருந்து எடுத்துக்கலாம்னா நம்மளோட infosmate.com எடுத்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் வந்துட்டு டைட்டில், ஸோ செஷன் 3ன்ற டைட்டில் வந்துட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. தென் வந்துட்டு ஒரு H1 டேக்கில் ஐஃப்ரேம் எக்ஸாம்பிள் 1ன்னு கொடுத்துருக்காங்க. தென் அதில் சோர்ஸ் வந்துட்டு நம்மளோட இன்ஃபோஸ்மேட்டோட இது கொடுத்துருக்காங்க லிங்க்கு. ஸோ இதை வந்துட்டு நம்மளும் ட்ரை பண்ணால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே? ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட டைட்டில் என்னது, ஹலோ வேர்ல்டுன்னே இருக்குது. இப்போ நம்ம வந்து டைட்டில் வந்து ஹலோ வேர்ல்டுலேருந்து மாற்றிக்கலாம். செஷன் 3. ஸோ என்னோட இது டைட்டில் வந்து மாறிடுச்சு. இப்போ நான் ஐஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐஃப்ரேம் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு ஐஃப்ரேம் டேகை வந்து கால் பண்ணிக்கிட்டேன். தென் அந்த ஐஃப்ரேம் டேக்கில் வந்துட்டு எஸ்ஆர்சின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு டேகுக்குள்ளே ஒரு இதை கொடுக்குறேன் அப்படின்னா அது பேர் வந்து அட்ரிபியூட். அதுக்கு கொடுக்குறது வந்து வேல்யூ. ஓகேவா?
எஸ்ஆர்சி ஈக்குவல் டு அதோட வேல்யூ. ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். எனக்கு வந்துட்டு இங்கே வந்து அந்த இது வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே வந்துட்டு நம்மளுடைய infosmate.com அந்த இது வந்து வந்திருக்கணும். குட்டியாக இருக்கிறதுனால விசிபிளாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் இந்த ஸ்க்ரீனை பெருசாக பார்க்குறேன். ஸோ அது இல்லைன்னு வருது. ஸோ அந்த ஐ ஃப்ரேமோட வேல்யூ கொடுத்துக்கலாம். Enforcement website. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்துட்டு அது வரலை. ரெஃப்யூஸ் டு கனெக்ட். ஓகே, சம்திங் இன் ராங். நம்ம வேறு ஏதாச்சும் கூகுள் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து சின்ன கனெக்ஷன் எதாவது இருக்குது. 1 minute. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அது வந்துட்டு கூகுள் வந்துட்டு அலோவ் பண்ணல. ஸோ நான் வந்து example.comனு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் இதுக்கு வந்து வித்து செட் பண்ணிக்கலாம், ஹைட்டும் செட் பண்ணிக்கலாம். ஸோ வித்துனா என்னதுன்னா இந்த இந்த லைன். ஓகேவா? ஸோ இந்த சைடு வந்து போகுதுல, இது வந்துட்டு வித்து. ஹைட்டுனா இப்படி ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். ஓகேவா? வித் அண்ட் ஹைட்டு. ஸோ வித் வந்து 600, ஹைட் வந்துட்டு 400. ஸோ டைட்டில் வந்துட்டு எக்ஸாம்பிள் வெப்சைட். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோடய ஐ ஃப்ரேம். இதுக்குள்ளே நான் போனேன்னா என்னுடைய
இன்னொரு வெப்சைட்குள்ளே ஒரு வெப்சைட், ஓகேவா? இப்படி தான் நம்ம பண்ணணும். இது வந்துட்டு HTML எம்பர்டாக விடலை கூகுள்குள்ளது. ஸோ இது மட்டும் இப்போதைக்கு நம்ம போதும், ஓகேவா? மோர் இன்ஃபர்மேஷனுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த இதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதுலேயே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்துட்டு ஹோம் பேஜ், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு வெப் பேஜ். இது வந்து அபவுட் அஸ் பேஜ். இது வந்துட்டு ஒரு வெப் பேஜ், அவர் கோர்ஸ். இது வந்துட்டு ஒரு வெப் பேஜ், ஓகேவா? ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு வெப்சைட். இன்ஃபோஸ்மெண்ட் ஒரு வெப்சைட், ஓகேவா? தனித்தனியாக இது வந்து பேஜஸ். இது ஃபுல்லாக வந்துட்டு என்னது வெப்சைட். இது நம்ம வந்து தேடுறோம்ல, இங்கே வந்துட்டு இந்த இடத்துல இங்கே வந்து தேடுறோம்ல. இப்போ இன்ஃபோஸ்மைட் போட்டால் எனக்கு வந்துட்டு இப்படி வருதா? ஸோ இதுதான் வந்து வெப் ப்ரௌசர். வெப் ப்ரௌசரில் வந்துட்டு நம்ம ஒரு வெப்சைட்டை தேடுறோம், அந்த வெப்சைட் வருது. அந்த வெப்சைட்குள்ளே இருக்கிற ஒரு பேஜஸும் வெப் பேஜஸ், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து நம்மளோட வெப் பேஜ். அதுக்குள்ளே இன்னொரு வெப் பேஜை வந்துட்டு எம்பர்ட் பண்ணியிருக்கோம் ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காமா? புரியுதா? ஸோ இதில் டவுட்ஸ் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். ஓகேம்மா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஐஃப்ரேம்க்கு இப்போ எப்படி வித்தும் ஹைட்டும் நம்ம செட் பண்ணோம், ஸோ அந்த மாதிரி வித்தும் ஹைட்டும் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ வித்து வந்துட்டு இது வந்துட்டு பிக்சலில் தெரியும். இது வந்துட்டு பர்சன்டேஜ் அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும். வித் வித் வந்து 100 இருக்கிறதுலே 100% தான் வந்துட்டு ஹையஸ்ட் பர்சன்டேஜ். எல்லாத்துலேயுமே 100 தான். 100 தாண்டி பர்சன்டேஜ் வந்துட்டு ஹையஸ்ட் கிடையாது. ஸோ ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வித் வந்து 100, ஓகேவா? ஸோ 250 அப்படின்னு கொடுத்தா நமக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள் அவுட்புட். ஸோ ஹைட் டு 100 கொடுத்தா ஃபுல்லாக கவர் ஆயிருக்கும் நம்மளுக்கு, ஓகேவா? 100 தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, HTML உள்ள கிளாஸ்னா என்ன, ஐடினா என்ன, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸுங்கிறது வந்து ஒரு ஆட்ரிபியூட், ஓகேவா? ஸோ வந்து HTML கிளாஸ் ஆட்ரிபியூட் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை எ கிளாஸ் ஃபார் HTML எலமெண்ட். இதுக்கு முன்னாடி கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எலமெண்ட் பார்க்கணும், div, ஓகேவா? ஸோ அந்த divனா என்னென்னா ஒரு கண்டெய்னர். ஸோ நம்ம அந்த கண்டெய்னருக்குள்ளே எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சும்மா H1 H2 அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கண்டெய்னருக்குள்ளே வந்துட்டு நம்மளோட இதை வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ divன்னு ஒரு டேக் இருக்குது. div வந்து ஒரு கண்டெய்னர். ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம வந்துட்டு இன்ஃபர்மேஷனாக போட்டுக்கலாம். ஸோ ஒரு பேராகிராஃப் டேக் போட்டிருக்கேன், லோரம். ஸோ 50 வேர்ட்ஸ் எனக்கு வந்து வந்திருக்கு. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா இது வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே என்னோட இது இருக்குது, ஓகேவா? இந்த div வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம வந்துட்டு வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஸ்டைல் பண்ணும்போது எந்த டிவ்வை ஸ்டைல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த டிவ்க்குள்ளே வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ div வந்துட்டு ஒரு கண்டெய்னர். எப்படி நம்ம வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த மாதிரி div வந்துட்டு ஒரு கண்டெய்னர் ஃபார் ஸ்டோரிங் த எலமெண்ட்ஸ். இந்த மாதிரி மல்டிபிள் எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஃபர்தராக நம்ம பார்க்கும்போது தெரியும். ஸோ கிளாஸுங்கிறது வந்துட்டு ஒரு ஆட்ரிபியூட். ஸோ நம்ம கிளாஸ் ஆட்ரிபியூட் வந்துட்டு எந்த எலமெண்ட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ p டேகுக்கும் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், தென் div டேகுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா டேகுக்குமே கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ மல்டிபிள் HTML எலமெண்ட் கேன் ஷேர் த சேம் கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸை வச்சு மல்டிபிள் எலமெண்ட்ஸ், இப்போது ஒரு 4 பேராகிராஃப் இருக்குன்னா 4 பேராகிராஃபும் ஒரு கிளாஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ த கிளாஸ் attribute is often used to point to a class name in a style sheet. இப்போ நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 4 பேராகிராஃப் டேக் இருக்குது. ஸோ அந்த 4 பேராகிராஃப் டேகையும் ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா அலைன்மெண்ட்ஸ் தெரியும்ல, ஜஸ்டிஃபை, சென்டர், அதுக்கப்புறம் லெஃப்ட்டு, ரைட்டுன்னு. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது வந்துட்டு சென்டர் அலைன்மெண்ட். ஸோ 4 பேராகிராஃப் டேகையும் ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த கிளாஸை யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்கலாம், ஓகேவா?
It can be also used by a JavaScript to access and manipulate the element. ஜாவாஸ்கிரிப்டை வச்சு அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபர்தர் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ கிளாஸ்னால் நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நான் புரிய வைக்கிறேன். தென் வந்துட்டு இந்த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் வி ஹாவ் 3 divனா இப்போ சொன்னால் 3 கண்டெய்னர் இருக்குது. ஸோ div elements with a class attribute with the value of name. ஸோ அந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுக்கலாம். நம்ம எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். இப்போ ஒரு டிவ் இருக்குன்னா அந்த டிவோட நேம் வந்துட்டு சர்க்கிள், இன்னொரு டிவோட நேம் வந்துட்டு கிளாஸ் நேம் வந்துட்டு ஸ்கொயர், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து நம்ம வெப்பேஜில் 3 சர்க்கிள் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிவ் கொடுத்துட்டு அந்த அந்த டிவோட நேம் வந்து கிளாஸ் நேம் வந்துட்டு சர்க்கிள் அப்படின்னு கொடுத்து நம்ம ஸ்டைல் பண்ணோம்னா அந்த டிவ் வந்து சர்க்கிள் ஷேப்பில் நமக்கு மாறிடும். ஓகேவா? All the 3 div elements will be styled equally according to the dot city style. ஸோ இதை நம்ம என்னன்றதை நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ சின்டெக்ஸ் கிளாஸை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டைல் ஷீட்டில் ஆக்சஸ் பண்ணுவோம்னா டாட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேவாம்மா? அதுக்கப்புறம் டிஃபைன் த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வித்தின் த கர்லி பிரேசஸ். ஸோ டாட் யூஸ் பண்ணி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டு சர்க்கிள் யூஸ் பண்ணுறோன்னா டாட் சர்க்கிள் கர்லி பிரேஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் எழுத போகிறோம். ஓகேவா? ஸ்டைலுன்னு ஒரு டேக் இருக்குது. அந்த நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போது நான் வந்து ஒரு 3 div யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, 3 div வந்துச்சா? ஸோ 3 divக்கும் நான் வந்து நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. div start 3 கொடுத்தா நமக்கு 3 div வந்துட்டு வரும். 4 கொடுத்தா 4 div வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கிளாஸ், ஸோ கிளாஸ்க்கு வந்துட்டு நேம் கொடுக்கணும்னு சொன்னோன்னா நம்ம வந்துட்டு அந்த டிவ்வை சர்க்கிளாக மாற்றலாம். ஸோ சர்க்கிள்னு நான் வந்துட்டு நேம் கொடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிள்ன்ற இந்த டிவ்வோட நேமை நான் எல்லா டிவ்க்கும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லா டிவ்க்கும் சர்க்கிள் அப்படின்ட்டு நான் நேம் கொடுத்துருக்கேன், கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்டைல் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸ்டைல் வந்துட்டு ஸ்டைல் டேக்குக்குள்ளே வந்து நான் இந்த மாதிரி, ஸோ இங்கே ஸ்டைல் டேக் ஒன்று இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் டேக் வந்துட்டு நான் எங்கே யூஸ் பண்ணணும்னா பாடிக்கு கீழே யூஸ் பண்ணணும். 3 types ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் அதை என்னன்னு சொல்கிறேன். இப்போது ஒன்று வந்துட்டு இன்லைன் ஸ்டைல், நோட் பண்ணிக்கோங்க. இன்லைன் ஸ்டைல், எக்ஸ்டர்னல் ஸ்டைல், இன்டர்னல் ஸ்டைல். ஓகேவா? அதே லைனில் எழுதுறது வந்து இன்லைன் ஸ்டைல். ஓகேவா? இன்டர்னல் ஸ்டைல்னால் நம்ம HTML டாக்குமெண்ட்குள்ளேயே எழுதுறது வந்து இன்டர்னல் ஸ்டைல். எக்ஸ்டர்னல் ஸ்டைல்னால் தனியாக ஒரு ஸ்டைலுக்குன்னு ஒரு ஃபைல் வச்சு அதில் மெயின்டைன் பண்ணுறது வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஸ்டைல். ஓகேவா? 3 ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்துட்டு இன்டர்னல் ஸ்டைல் எழுதுனேன். இப்போது நான் ஸ்டைலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன சொன்னேன், டாட் சர்க்கிள். ஸோ டாட் சர்க்கிள்னு வச்சுட்டு ஃபஸ்ட் வந்துட்டு கலர் ஃபில் பண்ணி பார்க்கலாம். பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ப்ளூ வயலட். ஸோ வந்திருக்காது, பிகாஸ் நமக்கு டிவ்வுக்கு வந்து ஹைட்டும் வித்தும் கொடுக்கணும். ஸோ அப்போ தானே நம்மளோட டிவ் வந்து விசிபிள் ஆகும். ஸோ வித்து வந்துட்டு நான் ஒரு 100 கொடுத்துக்கிறேன், ஹைட்டும் 100 கொடுத்துக்கிறேன், 100 பிக்சல். ஓகே,
சாரி, நான் வந்துட்டு இந்த ஸ்டைல் டேகை ஹெட்டுக்கு கீழே யூஸ் பண்ணணும். ஓகே, ஹெட்டுக்கா ஹெடர் செக்ஷனில் இந்த டைட்டிலுக்கு கீழே யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்துட்டு வந்துச்சா, நான் ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதான் இது வந்துட்டு பாடிக்கு கீழே யூஸ் பண்ணக்கூடாது. பாடிக்கு கீழே எப்போவுமே ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணணும். ஹெட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறதுக்கு நேம் என்னது, இன்டர்னல் ஸ்டைல். ஓகேவா, கமெண்ட் எழுதிக்கோங்க, இன்டர்னல் ஸ்டைல். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நான் எனக்கு 3 டிவ் வந்திருக்கு. இப்போ நான் இதை எப்படி செக் பண்ணணும்னு நான் நேற்றே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு ஸோ இப்போ என்னோடய எலமெண்ட்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ நான் ஓகேவா. ஸோ இப்போ நான் இந்த எலமெண்ட்ஸ் ஃபோர்வர்ட் பண்ணால் தெரியும் எந்தெந்த டிவ் எங்கெங்கே இருக்குன்ட்டு. ஸோ சென்டர் டிவ் வந்து சென்டராக இருக்குது, கீழே வந்துட்டு இந்த டிவ் இருக்குது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த டிவ்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. எல்லா டிவ்வுக்கும் ஒரே கிளாஸ் நேம். ஸோ ஸ்டைல் வந்துட்டு ஒரே மாதிரி அப்ளை ஆகும் எல்லா டிவ்வுக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இதுக்கு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 3 டிவ் வந்துருச்சுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக அதை வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டினேன். தென் இப்போ நம்ம அதை வந்து சர்க்கிளாக மாற்றணும். ஓகேவா, ஸோ அது வந்துட்டு இப்போதைக்கு அது வரி பண்ணிக்காதீங்க, நான் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் என்னது, சர்க்கிள்ன்ற கிளாஸ் நேம் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டைல் எழுதுகிறோம். ஸோ இந்த ஸ்டைலுக்குள்ளே டாட் ஆப்ரேட்டர் கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஹைட்டும் வித்தும் செட் பண்ணிட்டோம், பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ஒரு மார்ஜின் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ மார்ஜின் 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சா. ஸோ 4 சைட்ஸும் 10 பிக்சல்ஸ்க்கு எனக்கு மார்ஜின் வந்து வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இதை வந்துட்டு நான் சர்க்கிளாக சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு 50% அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு சர்க்கிளாக மாறிடும். பர்சன்டேஜ்னால் 100%ல் பாதி. இப்போ பாதினா அது வந்துட்டு சர்க்கிளாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ எப்படி நம்ம சர்க்கிள் க்ரியேட் பண்ணோன்றது உங்களுக்கு புரியுதா. ஸோ 3 டிவ் வச்சுருக்கோம். ஸோ 3 டிவ்னா 3 கண்டெய்னர். அந்த 3 கண்டெய்னருக்கும் சேம் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கிளாஸோட நேம் வந்துட்டு சர்க்கிள். நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, ரவுண்டுன்னு கூட வச்சுக்கலாம் கிளாஸ் நேம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி ஸ்டைல் டேகுக்குள்ளே டாட் ஆப்ரேட்டரை வச்சு கால் பண்ணுறோம். ஸோ கால் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் தேவையோ அதோட வேல்யூஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ பார்டர் ரேடியஸ்னால் பார்டர்னால் என்னென்னு தெரியும்ல. ஸோ இப்போ நான் அந்த பார்டர் ரேடியஸை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்டர்னால் இந்த 4 சைட்ஸ் இந்த எட்ஜஸ் இருக்கா. ஸோ இதுதான் பார்டர். ஸோ அந்த பார்டர் ரேடியஸை வந்துட்டு நான் 50% மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு சர்க்கிளாக மாறிடும். ஓகேவா, ஸோ மார்ஜின்னா ஒன்றும் இல்லை, 4 சைட்ஸும் எனக்கு வந்து 10 பிக்சலுக்கு கேப் கிடைக்கும். மார்ஜின் இப்போ நம்ம லைன் போடுவோம்ல அந்த மாதிரி தான் மார்ஜின். ஓகேவா, ஸோ மார்ஜின் கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய கிளாஸை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற இது. ஓகேவாம்மா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கிளாஸ் எப்படி வந்துட்டு ஒரு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறது, ஒரே கிளாஸ் நேம் வச்சு மல்டிபிள் டிவ்ஸ்க்கு எப்படி சர்க்கிளாக மாற்றுறது நம்ம பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேராகிராஃப் தனித்தனி கிளாஸ். இப்போ H1க்கு ஒரு கிளாஸ், பேராகிராஃப் ஒரு கிளாஸ் எழுதி H1க்கு ஒரு கலர், பேராகிராஃப்க்கு ஒரு கலர் வச்சு, கலர் மீன்ஸ் டெக்ஸ்ட்டோட கலர். பேக்ரவுண்ட் கலர்னு சொன்னால் தான் பின்னாடி உள்ள கலர் மாறும், கலர்னால் டெக்ஸ்ட்டோட கலர் மாறும். ஓகேவாம்மா. ஸோ இது வந்துட்டு இப்போ நீங்கள் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும். தென் ஸ்பேன்னா என்னென்னா, டிவ்னா என்ன சொன்னேன், ஒரு கண்டெய்னர் சொன்னேன். ஸ்பேன்னா இன்லைன் கண்டெய்னர். ஒரே ஒரு எப்படி சொல்ல, ஒரு லைனில் நமக்கு இப்போ கண்டெய்னர் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்பேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நான் இப்போ ஸ்பேன் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போது ஸ்பேன் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு H1ல் குட் ஈவினிங் வெல்கம் டு
இன்ஃபோஸ்மைட் இருக்கா, இன்ஃபோஸ்மைட் கலர் மட்டும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும், அதுக்கு மட்டும் நான் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸ்பேன் வந்துட்டு இன்லைன் கண்டெய்னர், டிவ் வந்துட்டு மல்டிபிள் எலமெண்ட்ஸை இது பண்ணிக்கலாம். பட் ஸ்பேன் வந்துட்டு ஒரே ஒரு லைன் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஸ்பேன் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த இதில் வந்துட்டு இப்போ நான் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணுறேன். இந்த சர்க்கிள் வந்துட்டு ஒரு H1 டேக்ல திஸ் இஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் H1 டேக்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சர்க்கிளுக்கு ஸ்பேன் ஆட் பண்ண போகிறேன். ஸ்பேன் ஸோ ஸ்பேன் டேக்கில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த ஸ்பேன் டேக்கை வந்துட்டு நம்ம டேகையே கூட ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும் இல்லை, ஸ்பேன் அப்படின்னு சொல்லி கூட அந்த டேகுக்கு நான் வந்துட்டு ஸ்டைல் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கலர்னா டெக்ஸ்ட்டோட கலர் மட்டும், பேக்ரவுண்ட் கலர்னா பேக்ரவுண்டோட கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ அதோட கலர் வந்துட்டு ப்ரௌன் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஸோ என்னோட பேக்ரவுண்ட் கலர் அந்த ஸ்பேன் டேக்குக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிருக்கா? ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் கலருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கலர்னா வந்து டெக்ஸ்ட்டோட கலர் மாற்றுறது, பேக்ரவுண்ட் கலர்னா பின்னாடி உள்ள கலரை மாற்றுறது. ஓகேவா? ஸோ இப்போ டேரெக்டாக இந்த டேகுக்கே பண்ணிக்கலாம். பட் இப்போது ஸ்பேனு நம்ம வெப்பேஜில் ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணுவோமா? கிடையாது. நம்ம மல்டிபிள் ஸ்பேன் டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் இங்கே ஒரு ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு ஸ்பேன் டேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டைல் எனக்கு வேணும், இங்கே ஒரு ஸ்டைல் வேணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் மாற்றும் போது ஸ்பேனில் இந்த ஸ்பேன் டேக்குக்கும் ஸ்டைல் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்துட்டு கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகேவாம்மா? ஸோ இப்போ நான் இங்கே கிளாஸ் கொடுத்து பண்ணால் இப்போ இங்கேயும் நான் ஸ்பேன் டேக் போடுறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்பேன் டேக் போட்டிருக்கேன். இந்த வேர்டை தூக்கி ஸ்பேன்குள்ளே போட்டுடுறேன், அந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டுட்டேன் அப்படின்னா இப்போ அந்த இதுக்கும் அந்த இதே வருது. ஸோ இதே மாதிரி இப்போ நான் இதுக்கு வேறு டிசைன் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன், இங்கே வந்து கிளாஸ் நேம் கொடுத்துப்பேன். ஸோ கிளாஸ் நேம் வந்துட்டு ஏதாச்சும் நமக்கு என்ன வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு பேராகிராஃபோட ஸ்பேனில், ஸோ பேராவோட ஐஃபன் கொடுத்து ஸ்பேனுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல பேரா ஐஃபன் ஸ்பேன். ஸோ கிளாஸ் ஆக்சஸ் பண்ணதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், டாட் யூஸ் பண்ணி பண்ணணும். டேக் யூஸ் பண்ணால் அப்படியே டேக் நேம் மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? ஸோ இந்த பேராக்குள்ளே பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு வேறு கலர் நான் இப்போ மாற்றிக்கிறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பிளாக். ஓகேவா? ஸோ பிளாக்னு கொடுத்தா எனக்கு வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு மாறுதா? ஸோ இப்போ வந்து கலர் வந்துட்டு ஒயிட் கொடுத்துக்கிறேன். கலர்னா டெக்ஸ்டோட கலர், கலர் வந்துட்டு ஒயிட். ஓகேவா? ஸோ ஸ்பேன்னா என்னது, டிவ்னா என்னது, எதுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணுறோன்னு புரியுதா? இப்போ டிவ்ல வந்து டிவ் கிளாஸ் ஈக்குவல் டு இந்த நேமை ஸ்பெசிஃபை பண்றோம். சரிம்மா. ஆனா ஸ்பேன்ல வந்து ஸ்பேன் கிளாஸ் ஈக்குவல் டுன்னு கொடுக்கலல்ல? கொடுத்துருக்கோம்ல, இங்கே இந்த கொடுத்துருக்கோம்ல ஸ்பேன் எந்த இப்போ ஸ்பேன் கிளாஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோமா? ஓகே மேம், ஓகே மேம். இங்கே பாருமா, கிளாஸ் வந்துட்டு டிவுக்கு மட்டும் தான் கொடுக்கணும்லாம் இல்லை. இப்போ H1க்கும் நான் இப்போ கிளாஸ் கொடுத்து ஸ்டைல் பண்ணிக்கலாம்.
பி டேக்குக்கும் கொடுத்து பண்ணிக்கலாம், இந்த டிவுக்கும் கொடுத்து பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரே ஸ்டைல் வந்துட்டு இந்த 3 டிவுக்கும் எனக்கு தேவைப்படுது. அதனால நான் வந்துட்டு கிளாஸை வந்துட்டு டிஃப்ரெண்ட் இதுக்கு எலமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கிளாஸ். ஓகேவா? ஸோ ஐடி வந்துட்டு இதுலேருந்து ஒரே இது மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ ஐடி வந்துட்டு நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்ததுல ஐ ஃப்ரேம், இந்த பி டேகு, பி டேக்ல ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணுறது, டிவ் டேகு, கிளாஸ்னா என்னது, ஸோ கிளாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு புரிஞ்சுதா? இப்போது ரெண்டு எப்படி சொல்ல, கிளாஸ் இப்போது பி டேக்குக்கு நான் ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா நான் எங்கெல்லாம் பி டேக் யூஸ் பண்ணியிருக்கணும் ஒரே ஸ்டைல் தான் அப்ளை ஆகும். பட் நமக்கு அந்த ஒரே ஸ்டைல் எல்லா பி டேக்குக்கும் தேவைப்படாது. ஸோ அப்போ கிளாஸ் நேம் கொடுத்து எனக்கு இந்த பி டேக்குக்கு எனக்கு இந்த ஸ்டைல் வந்தால் போதும், அதுக்காக கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்டில் கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த இதை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணிக்கலாம் அந்த எலமெண்ட்டை. ஓகேவா? ஸோ கிளாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு புரிஞ்சுதா? ஸ்பேனுக்கும் டிவ்க்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ்? ஸோ டிவ்வில் வந்துட்டு இங்கே வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸை போட்டுக்கலாம். ஓகேவா? ஸ்பேன் வந்துட்டு ஒரு இன்லைன் கண்டெய்னர். ஓகேவா? டிவ் வந்துட்டு மல்டிபிள் எலமெண்ட்ஸை உள்ளே வந்துட்டு போட்டுக்கலாம். அது மல்டிபிள் லைன் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. ஸ்பேன் வந்துட்டு மொத்தமாக நம்ம ஒரு இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லைனுக்குள்ளே இப்போது கண்டெய்னர் வேணும்னா ஸ்பேன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இங்கே டிவ் யூஸ் பண்ணால் ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு டிவ் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் ஒரு டிவ் யூஸ் பண்ணுறேன். ஸோ டிவ் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆயிடுச்சு, வேறு லைனுக்கு வந்துடுச்சு. புரியுதா? இப்போ அந்த லைனில் எனக்கு ஒரு கண்டெய்னர் வேணும், அதை பர்டிகுலராக ஹைலைட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்டணும் அப்படின்னா ஸ்பேன் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதாம்மா? ஓகே ஓகேம்மா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஸ்பேன்னா என்னது, ஸ்பேனுக்கும் டிவ்வுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் கிளாஸ் இதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஐ ஃப்ரேமு, லிஸ்ட்டோட டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எல்ஐனா என்னது, ஓஎல்னா என்னது, லிஸ்ட் ஐட்டம்ஸ்னால் என்னதுன்ட்டு. ஸோ இப்போ நாளைக்கு உங்களுக்கு என்ன டாஸ்க்னா, நேற்று சொன்னது வந்துட்டு ஒரு சும்மா ஃபஸ்ட் கிளாஸ்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு உங்களுக்கு என்ன டாஸ்க்னா, இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் பண்ணலை இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணி கொண்டு வாங்க. ஓகேவா? நாளைக்கு ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்தராக போகலாம். ஓகேவா? நம்ம இமேஜ் டேக் நேற்று சொல்கிறேன் நீங்கள். ஓகேம்மா. ஓகே ஓகே. இமேஜ் டேக். ஸோ இமேஜ் டேக்கில் வந்துட்டு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னா, எஸ்ஆர்சின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம இமேஜை வந்துட்டு கொடுக்க போகிறோம். தென் ஏஎல்டி, ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். இப்போ சப்போஸ் நான் வந்துட்டு நெட்லேருந்து இந்த இமேஜை வந்துட்டு எடுத்து போட்டிருந்தேன் அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்க வந்துட்டு அந்த இமேஜை டெலீட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அந்த இமேஜ் இங்கே வராது. அப்படிங்கும் போது ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்னா சம் இமேஜ் அப்படின்னு அது அந்த இமேஜை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் இமேஜ். ஓகேவா? ஐ மீன் அந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டு நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இப்போ இங்கே வந்திருக்கு என்ன வந்திருக்கு, நான் இங்கே இமேஜே கொடுக்கல, சம் இமேஜ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அங்கே. இப்போ நான் இமேஜ்க்கு வந்துட்டு ஒரு யூஆர்எல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜ்ல போயிட்டு இமேஜோட அட்ரஸை வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த சோர்ஸ்குள்ளே நான் வந்துட்டு கொடுத்தேன் அப்படின்னா நம்மளோட அவுட்புட்டில் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி நம்ம ஐஃப்ரேம்க்கு ஹைட்டும் வித்தும் செட் பண்ணோம், ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஹைட்டும் வித்தும் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஹைட்டு ஒரு 100 ஓகே. ஸோ குட்டியாச்சா, வித்தும் அந்த ஹைட்டுக்கு ஏற்றப்பில் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 300 கொடுத்துக்கிறேன். ஓகேவாம்மா? இப்படி தான் நம்ம வந்து இமேஜை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு நம்ம நெட்லேருந்து எடுத்தோம்.
சப்போஸ் இப்போ நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து யூஸ் பண்ணணும்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த இமேஜை தூக்கி போட்டு அந்த ஃபோல்டர் மூலயமா ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னா, நாளைக்கு ஒரு வெப்பேஜ் பண்ணிட்டு வரணும், இமேஜ் இருக்கணும், தென் இந்த மாதிரி டிவ் இருக்கணும். ஸோ ஸ்கொயராக கூட நீங்கள் வச்சுக்கலாம், சர்க்கிள் தான் இருக்கணும்லாம் இல்லை. அந்த 3 டிவ்வுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். தென் வந்துட்டு ஸ்பேன் டேகு, லிஸ்ட்ஸு, ஐஃப்ரேம் இதெல்லாம் யூஸ் பண்ணி நாளைக்கு நீட்டாக ஒரு வெப்பேஜ் டிசைன் பண்ணி 2 பேரும் கொண்டு வாங்க. நாளைக்கு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு நம்ம போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்தராக கன்டினியூ பண்ணால் எப்படி ஒரு இமேஜை ஃபோல்டருக்குள்ளேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நாளைக்கு கிளாஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காப்பா 2 பேருக்கும்? டவுட்ஸ் எதுவும் இல்லை? ஓகேம்மா. ஓகே ஓகே, நாளைக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வாங்க, நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.